டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட மொய்டபா கமேனி எங்கே? அவர் இல்லாமல் இப்பொழுது நாட்டினுடைய அதிகாரமானது ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய கைவசம் போயிருக்கின்றதா? மத தலைவர்களுடைய ஆட்சி சென்று இப்பொழுது கடும்போக்கு ராணுவத்தினுடைய கைக்கு ஈரானுடைய அதிகாரம் மாறி இருக்கின்றதா என்று டென்மார்க்கில் இருந்து வெளியாகின்ற ஜூலன் போஸ்டனில் சிறப்பு ஆய்வு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்தி வாதிடுகின்ற வாதாட்டமானது கடந்த 10 தினங்களாக மொய்டபா கமேனியினுடைய எந்த உரையையும் காண முடியவில்லை. பிபிசியில் வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தியின்படி இப்பொழுது வெளியாகி இருக்கின்ற அவருடைய புகைப்படம் இப்பொழுது எடுக்கப்பட்டதல்ல. இந்த புகைப்படம் மிகவும் பழைய ஒன்று. அது மறுபடியும் AI தொழில்நுட்பம் மூலமாக டிஜிட்டலைஸ் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றதே அல்லாமல் இந்த படம் இப்போதைய படம் அல்ல என்றும் அது குறிப்பிடுகின்றது. இந்த படம் இப்போதைய படம் இல்லை என்றால் அவருடைய குரல் எங்கே என்ற கேள்விக்கு இன்று வெளியான அறிவுறுத்தலில் கூட தன்னுடைய தந்தையாரின் வழியில் அவருடைய நியமனங்களை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர் கூறியிருப்பதானது அவருடைய குரலில் அல்ல, எழுத்து வடிவத்திலேயே இருக்கின்றது. இரண்டாவதாக அவர் நாட்டு மக்களுக்காக ஆற்றிய உரை கூட அவருடைய உரை அல்ல, அவருக்கு பின்னால் இருந்து அவர் எழுதிய கடிதத்தை இன்னொருவர் வாசித்ததையே ஈரானிய மக்கள் கண்டார்கள். ஈரானில் 92 மில்லியன் மக்களுக்கு அவர்களுடைய தலைவராக இருக்கின்ற ஒருவர் மக்களுக்கு நேரடியாக தொலைக்காட்சி மூலமாக உரையாற்றி தன்னுடைய குரலில் பேசாத ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் எப்படி இருக்கும்? இப்பொழுது வதந்திகள் பெருமளவில் பரவி கொண்டு செல்லுகின்றது. எப்படி இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இறந்து விட்டார் என்று பரவியது போல இந்த வதந்தியும் காட்டு தீயாக பரவி கொண்டு இருக்கின்றது. இந்த போரில் இவர் காயமடைந்திருக்கின்றார் என்று மேற்கு நாடுகள் தொடர்ந்து கூறி வருகின்றன. இந்த காயத்தை தொடர்ந்து அவர் உடனடியாக ரஷ்யாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு இப்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதல் கட்டமான ஒரு செய்தி பரவி இருக்கின்றது. இதை ஊர்ஜிதம் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் கோமா நிலையில் இருக்கலாம், அவருடைய காயம் பலமாக இருக்கலாம் என்று இன்னொரு செய்தி கூறுகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவர் உயிருடன் இருக்கின்றார், ஆனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று மட்டும் கூறுகின்றார். இதனால் இவரினால் செயற்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் ரெவல்யூஷன் கார்ட் இவர் இருப்பதாக அல்லது செயற்படுவதாக வைத்து தன்னுடைய செய்திகளை பரப்பி வருகின்றது. ரெவல்யூஷன் கார்டிற்கு உள்ளேயும் ஜனநாயக பிரிவிற்கு உள்ளேயும் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. உதாரணமாக நாட்டினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் அயல் நாடுகளை, அதாவது சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் போன்ற நாடுகளின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்களுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருந்தார். அதன் பின்னர் ரெவல்யூஷன் கார்ட் அது தவறு, மன்னிக்க வேண்டிய தேவையில்லை என்று கூறியிருந்தது. எனவே நிர்வாகத்திற்கு உள்ளே இருபெரும் பிளவுகள் காணப்படுகின்றன. இந்த பிளவுகள் காரணமாக மொய்டபா கமேனியினுடைய இருத்தல் கேள்விக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த பிளவுகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது மறுபடியும் எல்லோரும் பழைய தலைவரனுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும் என்கின்ற கடிதமானது உள்ளக முரண்பாடுகளிலும் ஆட்சியில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றமும் அதிகார மாற்றமும் ஒரு போட்டி சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றதா என்பது அந்த செய்தி தரும் சந்தேகங்களாக இருக்கின்றது. ஆனால் மசூத் பெசஸ்கியான் சொல்லுகின்ற பொழுது, முதலாவது நாங்கள் அமெரிக்காவிற்கு அடிபணிய மாட்டோம், இந்த போர் முடிவடைந்து விட்டது என்பதை ஏற்க மாட்டோம், போர் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை, அமெரிக்கா தான் தொடங்கியது. எனவே இந்த இடத்தில் அமெரிக்காவே குற்றவாளி, நாங்கள் நிறுத்த வேண்டிய தேவையில்லை என்று கூறுகின்றார். இந்த நிலையில் திடீரென அரசியல் வானில் புதிய நட்சத்திரமாக 67 வயதுடைய அலி லரிஜானி முன் வந்திருக்கின்றார். இவர் முன்னர் ஈரானுடைய கலாச்சார அமைச்சராக இருந்தவர், ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகராக இருந்தவர், முன்னாள் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் பிரச்சார தலைவராக இருந்தவர், மென்போக்கு உடையவராக காணப்பட்ட இவர் திடீரென கடும்போக்கு வாதத்தை பேச தொடங்கி இருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ட்வீட்களினாலும் சாதாரண பொய் செய்திகளினாலும் ஈரானை வெற்றி பெற்றுவிட முடியாது என்று கடுமையாக கூறியிருக்கின்றார். எனவே இவருடைய நிலைப்பாடு மாற்றமானது ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினுடைய புதிய போக்கை காட்டுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். போர் விரைவில் முடிவடைய போகின்றது என்று அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார். இந்த போரில் இதுவரை 200 அமெரிக்க படையினர் படுகாயமடைந்து அமெரிக்காவில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD வான்ஸ் இதுவரை காலமும் இந்த போரை தொடங்கியது தவறு என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முட்டாள் என்றும் பலர் கூறி வந்தார்கள். இப்பொழுது அவர் மாபெரும் அறிஞர் என்பதை
காட்டுவதாக இந்த போர்க்கள நிலவரம் இருக்கின்றது, போர் முடிவடைய போகின்றது என்று கூறுகின்றார். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை உடனடியாக கோர்முஸ் நீருணை தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பித்து அமைதி வழியில் பிரச்சனையை தீருங்கள் என்று அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே இந்த விவகாரத்தில் ஏதோ ஒரு விவகாரம் சூழ்கொண்ட மேகமாக பின்புறமாக சுழன்று கொண்டிருப்பதன் அடையாளமாக இருப்பதும் வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு எதிரான திட்ட தெளிவான எதிர்ப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதும் ஈரானினுடைய அரசியல் அதிகாரம் வங்குரோத்து நிலை அடைந்திருக்கின்றது என்று அவர்கள் கூறுவதற்கான காரணமும் என்ன என்று இவை அனைத்தையும் தொடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த செய்தி அவற்றை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருப்பது தெரிகின்றது. இருந்தாலும் இத்தகைய கணிப்புகள் இதற்கு மாறாக ஈரான் பலமாக இருக்கின்றது என்பதை இணைத்து பார்க்கின்ற பொழுது 50க்கு 50ஆகவே இருப்பதையும் மறப்பதற்கு இல்லை. ஆகவே ஈரான் வீழ்ச்சியடைந்து விட்டது, ஈரானினுடைய தலைவர் இல்லை என்று மேலை நாடுகள் மனப்பால் குடிக்க முடியாது. களத்தில் நிலவரம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அமெரிக்கா மீதான தாக்குதல்கள் பழைய பாணியிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே செய்திகளினால் ஆட்சியை மாற்றிவிட முடியாது, சாதாரண வான்குண்டு தாக்குதல்களினாலும் தங்களுடைய அதிகாரத்தை மாற்ற முடியாது, சமூக வலைத்தள ட்வீட்ஸ்களின் மூலமாக அதிகாரம் மாறாது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இதுதான் இந்த கள நிலவரமாகும். ஆனாலும் கூட இந்த போரை இரண்டு தரப்பும் அதிக காலம் கொண்டு செல்ல முடியாது என்பது இந்த செய்திகள் தரும் பாடமாகும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.